ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு விளாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்க பாஸ்க்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வீடியோ லீட் பண்ணலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு ஓகே தானே? லாஸ்ட் வீடியோ திருவண்ணாமலை போனதை போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. திருவண்ணாமலை போனப்பதான் பர்வதமலை போயிருந்தோம். இந்த வீடியோ அதை பத்தினதான். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து டே 2. காலையில் வந்து நைட்டு வந்து ஒரு சத்திரத்தில் படுத்திருந்தோம். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 150 ரூபா தான் கேட்டாங்க. ஸோ 4 பேர்த்துக்கு 600 ரூபா இது பண்ணிவிட்டு காலையிலேருந்து அங்கேருந்து எழுந்திரிச்சு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு இப்போ அடுத்து பர்வதமலை போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பர்ச்சேஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த பர்வதமலை பஸ்ஸு 7:15 7:15 தான் வண்டி வருமா? மணி என்ன? போலூர் வண்டியில் உட்காரு. சொல்லுங்க. டைம் போகிறவனு அந்த ஊர் தான், நானும் அந்த ஊர் தான். சரி சரி, சொல்கிற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக ஏற்றி சொல்லுங்கள் சார். அதான் இப்போ டேங்க் வர ஃபோன் பண்ணி ஓகே சரி ரைட்டா. இந்த இருக்கா போகுது மதுரைண்ணா. எங்களை பூமர் இப்போ வந்து திருவண்ணாமலையிலேருந்து பஸ் ஏறியாச்சு. ஏறிட்டு போலூர் போகிற வழியில் தென்மாதிமங்கலம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பு. ஸோ அங்கே தான் இறங்கணும் பர்வதமலை போகிறதுக்கு. அங்கே இறங்கிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தெரியல, எப்படின்னு நாங்கள் போனால் தான் தெரியும். போயிட்டு ஒரு மணி கரெக்டாக 7 மணி. ஸோ அங்கே ஒரு அதிகபட்சம் ஒரு 8 மணி போவோம்னு வச்சுக்கோங்களேன். 8 மணிக்கு போனோம்னா 9, 10, 11 மணிக்கெலாம் மேலே ஏறிடும். 11, 12 கொஞ்சம் ரிஸ்க் ஆனால் கூட 12 மணி மேலே ஏறிட்டு மேலே கொஞ்சம் அப்படி சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. மேலே போயிட்டோன்னா அந்த சிவலிங்கம் இருக்கும். சிவனை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் கீழே இறங்க வேண்டியதான். ரிட்டன் கீழே இறங்குறதுக்கு வந்து வேறு ஒரு பாதை பிளான் இருக்குது. ஸோ முடிஞ்சால் அது வரைக்கும் இறங்கலாம். செங்கன்னு ஒரு பஸ் வரும். செங்கம் மாதிரி பருவமலை டிங்கு. சரி ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. போட்டு பருவமலை கேளுடா போமா. ஆமாம், போலூர் செங்கம்ல தானே அவங்க சொன்னாங்க. கேட்டுக்கோடா பர்வதமலை. நல்லா தூங்கிட்டாங்க. அதான் இல்லை 2 இதுவும் இப்போ இங்கேருந்து 1/2 மணி நேரம் ஆட்டோவில் ஆட்டோ தான் 10 ரூபா கேட்பாங்க. 10 ரூபா 15 ரூபா கேட்பாங்க. சரி இங்கேயே சாப்பிட்ருவோம். ஆனால் லைட்டாக சாப்பிடுங்க, என்ன ஹெவியாலாம் சாப்பிட்றாங்க. பாத்ரூம்லாம் இருக்காது. இங்கேருந்து பர்வதமலை வந்து 1.5 கிலோமீட்டர். ஸோ நடக்க மாட்டேன்றாங்க, அதனால் நம்ம ஆட்டோலேயே போயிடுவோம். ஆட்டோ சாரி இப்போ எவ்வளோ நாங்கள் முன்னாடி உட்காந்து
இதுல சுரோட சைடுல கார்த்தி இந்த பர்வதமலை பத்தி தெரியும்ல, அந்த சஞ்சீவி மலை இருக்கா எடுத்துட்டு போனாப்ல, ஆமா அதுல இருந்து விழுந்த ஒரு மலைன்னு சொல்லுவாங்க. சரி சரி பர்வதமலை. அவர் அப்படி எத்தனை அதுக்காக தான் இப்ப இந்த ஆஞ்சநேயர் சிலை இருக்கீங்க அவர் நினைவா. ஆமா. ஒரு சில பேர் நைட் அங்க தங்கிட்டு காலைல இறங்கி வருவாங்க. கூட பாத்தியா அப்பா பர்வதமலை பேஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நீ மேலே ஏற வேண்டியதான். மொத்தம் 4500 அடி உயரத்தில். என்னடா அது தண்ணியா? கிணறா? இதான் பாதையா? ஓகே ஓகே. இதான் பாதையா? அம்மன் ஆலயம். ஆமா. யாரு? நானா அடிச்சேன். பயங்கரமா செட் ஆயிருக்கு உனக்கு. என்ன செட் ஆயிருக்கு? நம்மளுக்கு இல்ல. அவர் அடிச்சு விட்டாரு அவங்களுக்கு. அவரே தான் போட்டுட்டு பட்டைய போட்டாச்சு. சிவனை பார்க்க பர்வதமலை ஏற ஆரம்பிச்சிடும். ஏய், அங்க ஏதாவது குச்சி இருந்தா அங்க எடுத்துக்கோங்கடா. யார்கிட்ட இருக்கு ஸ்நாக்ஸு? ஏன் பையில ஒண்ணு இருக்கு. அப்ப கார்த்தி, பையில வச்சுட்டு பைய திறந்து வைங்க. எப்படி எடுத்துட்டு போறதுக்கு வசதியா? அந்த வாட்டர் கேன் வந்து இந்த வாட்டர் கேனுமே உள்ள வச்சிருங்க. இதெல்லாம் வெளியே வைக்காதுங்க. உனக்கு தெரிஞ்சவரா? சரி, காசு கொடுத்தான்ல, அதனால கரெக்டா பூசி. அதான் கரெக்டா பூசி விட்டாப்ல. இல்ல அவனுக்கு கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்தாலும் காசு எடுத்து அவனோட பயிர. அது என்ன? அதனால அது என்ன? சிவனை பார்த்துக்கிட்டே பூசி. அது என்னது? அவர் பேரு என்ன கார்த்தி? அந்த சிவன் பேரு? ஆஹா, நேத்து அவன் சிவன் பைரவரா நம்ம குபேரலிங்கம்ல. அவன் காசு நிறைய வச்சிருப்பாப்ல. அதெல்லாம் வரும் தோண்ட தோண்ட. ஆக்சுவலா நான் பார்த்த வீடியோ வரைக்கும், அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி 2 பேர் வந்திருக்காங்க. தனுஷ் மைண்ட் டைரிஸ், ஐமேக்ஸ் மீடியா. அவங்க போட்டிருந்தது வந்து என்னன்னா, அந்த செக் போஸ்ட் வரைக்கும் தான் வந்து உள்ளே விடுவாங்கன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் இப்போ நாங்கள் ஆட்டோவுக்கு வந்து செக் போஸ்ட் வரைக்கும் வரதா இருந்தால் 20 ரூபீஸும், இங்கே உள்ள அடிவாரம் வரதா இருந்தால் 40 ரூபீஸ் கேட்டாங்க. அடிவாரமே வந்துட்டோம். வந்து வாங்கிட்டு ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாதை இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா மலை பாதை, அதுக்கப்புறம் கடப்பா பாதை எல்லாம் போகும். அப்போ போகிற வழியில் தான் அந்த ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு பாதை பிரியும். அது எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு போகணும். இது ஸ்டார்டிங் சதுரகிரி ஸ்டார்டிங் மாதிரி இருக்குல்ல. இந்த பக்கம் பாதையில் போவோம்ல, வசநாட்டு பாதை. வசநாட்டு பாதை வந்ததில்ல இல்லைங்க, அதில் தான் போகணும். அப்போ வாழைத்தப்பு இல்லை. நம்ம போகிற ரூட்டு எதுடா? தானிப்பாறை ரூட்டா? எங்க பூசாரி வருதான். அப்புறம் ஆமா, சூடத்துட்டு சங்கே ஊதக்கூடாதுமே. ஊதுவோம், மேலே போய் ஊதலாம். இங்கே போகிற வழியில தான் மிருகங்கள் ஏதாவது வந்துடும் சொல்லிட்டு ஊற்றக்கூடாதுன்னு இருப்பாங்க. 1500 படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதான் 100 வந்திருக்கா? சரி, எண்ணிட்டே போடா படியே.
கார்த்தி இதெல்லாம் படிக்கட்டு கணக்குல சேராது. ஆமா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆமா போ செங்குத்தா ஏறுது பாதை. அதாங்க அங்கே போயிட்டு இருக்கானுங்க. இன்னும் ஏறுது, இப்படி ஏறுது செங்குத்தா. போட்டிருப்பான் 500 அங்கங்க போட்டிருப்பான். இதோ போட்டிருக்கான். இப்போ 500 படிக்கட்டு வந்திருக்கோம். அதுக்குள்ளே நல்லா வேர்த்து ஊட்டி ஒரு ஆள் சட்டையை கழட்டிட்டாப்ல. ஆமாம் போ இன்னும் நான் 1000 இருக்குன்னு நினைக்கிறேன் படிக்கட்டு. இங்கேருந்து பார்க்குறப்ப நல்லா கிளியராக தெரியுது மலை. அங்கே ஒரு இடத்துல பேக்ரவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டைம் லாப்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம கூட அந்த பாய்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்க தெரியாமல் முன்னாடி நடந்து போயிட்டானுங்க. அங்கே ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும் தனியாக போயிட்டுருக்கேன். இல்லை பெரிய ரிஸ்க் என்னென்னா இங்கே உள்ள வானரங்கள்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வாய்ப்பு உண்டு. நேற்று திருவண்ணாமலையில் வந்து பேக் ஏறிட்டாங்க. ஒருத்தன் பின்னாடியே சைலண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஆளை பார்த்தோன்னே திரும்பிக்கிறான். வரான் பாருங்கள் சைஸா. படி வேற போக ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ஸோ போகிற வரல இங்கே ஒரு சின்ன குன்று கோயில் மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்துட்டு போவோம். சிவன் தான் நினைக்கிறேன். சிவன் பார்வதியா சிவாயா. நான் ஒருத்தங்க கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டு இருக்கேன். 3 பேர் அங்கே போய் நின்று கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ போனோம் இங்கே ஒரு கடையில் நின்றுட்டு இருந்தோம். அங்கே வந்து கிளப் சோடா எல்லாம் வாங்கியாச்சு ஸ்நாக்ஸுக்கு. 1000 வந்துருச்சு. இன்னும் 500 படி தான் பாக்கி இருக்கு. இல்லைடா அவன் அங்கே கரெக்டாக வேண்டா போடுவாங்க. ஆமாம் கரெக்டாக இல்லை 500 பார்த்தோம். அப்புறம் 750 வந்துச்சு. 850 வந்திருக்கும்டா. இனிமே தான் இவங்களோட ராஜாங்கமே என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. கரெக்டாக ஹேண்ட்பேக்கை வாங்கி பிடிங்கி மாட்டி வச்சிருக்காங்க. அவன் பொருளை பிடிங்கி அவனுக்கே வேண்டியது. குடும்பம் உட்காந்து தேன் பார்க்குறாங்க. ஃபைனலி மொதல் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1250 படிகள் கடந்து வந்தாச்சு. அடுத்து மலைப்பாதை 1263 படிகள் தாண்டி இப்போ அடுத்து மலைப்பாதையை வேற போகிறோம். கமான் பாய்ஸ். இது தெரியாதுடா, இது ஏறுறதே தெரியாதுடா. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். பாபாஜி பாபா மகா அவதார் பாபாஜி மேல இருக்காது சிவன்டா. இது கடிமலை ஏற்றம். இதை எப்படி பாருங்க பயங்கரமான ரிஸ்க். இதுல எப்படி ஏறின்னு மட்டும் பாருங்க அப்படின்னு பில்டப் கொடுத்துக்க வேண்டியதானா. லெமன் சோடா டாடா குல்காண்டி பன்னீர் சோடா கொடு. இந்த வருஷம் வந்து ஐயப்பன் கோயில் பெரிய பாதை போலன்றனால போற இடத்துல எல்லாம் வந்துட்டாப்ல ஐயப்பன்.
ஆ உன் கையிலாய கோலம் அதை காண்கின்ற கஞ்ஞான பீடம். சொல்லுங்க இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்றா சொல்லலாம் பாக்குறேன். ஸோ இங்க எதை பாருங்க இப்படி இருக்கு அதை குட்டா வயசாயிடுச்சு ரொம்ப மூச்சு வாங்குது. அந்த சபரிமலை போகிறப்ப இவ்வளோலாம் நாம் இது பண்ண மாதிரி தெரியல. அது இதோட கஷ்டம். ஆ நான் டயட்ல இருந்தேன். நான் ஹெவி ஃபுட் எடுத்து உடம்பு கொஞ்சம் ஆயில் இருக்கும். ஹெவி ஃபுட் வயசாகி போச்சு ஆயிடுச்சுல்ல எனக்கு. இல்லை நான் போகணும், அங்கே போகணும். வணக்கம். உங்கள் சேனல் நேம் சொல்லிருங்க அப்படியே. அட்டி ஸ்கொயர். சரி ஓகே. அவங்களும் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. நான் சென்னையில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு இப்போ இங்கே பார்த்தோம் ஆண்டி வேலை. ஸோ ரமசான் சேனல் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, அவங்க இதை நம்ம பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். அண்ணனோட விளாக்ஸ் வந்து வீரா விளாக்ஸ். நான் பயட்டடா இருக்கு. நான் என் விளாக்ல சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அட்டி ஸ்கொயரை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து வந்து இந்த கடப்பாறை பாதை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஆல்ரெடி வந்துருக்கீங்களா? இல்லை ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா? கடப்பாறை பாதை இதுதானே? இன்னும் போகணும். அது கரெக்டாக அது வந்து மலையில வந்து சொல்லி வச்சிருப்பாங்க இடத்த. நம்ம போக வேண்டிய பாதை இந்த பக்கம் இருக்கு. இங்கிட்ட ஒரு நல்ல ஒரு அழகான வியூ பாயிண்டை பார்த்து ஒருத்தர் செட்டில் ஆகி உட்காந்துட்டாப்ல. அதான் எப்படி உட்காந்து வியூ பாயிண்டை ரசிக்கிறாரு பாருங்க. இங்கே உட்காந்து அப்படியே வியூ பாயிண்டை ரசிச்சுட்டு இருக்காப்புல. பட்டா அப்பதான் மேலே போறதுக்குள்ள அடி மேலே போய் கட்டிருக்கோம். இப்போ அதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் குணமாக ஒட்டி வச்சிருக்கோம். அகம் பிரம்மாத்மி மோனே. நம்ம மலை பாதையை முடிச்சுட்டு கடப்பாதை பாதைக்கு வந்தாச்சு. ஸோ எப்படி ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஈசனை கும்பிட்டு கடப்பாதை பாதையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ கார்த்தி நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என் கேமராக்கு முன்னாடி மட்டும் போயிடாதீங்க. மக்கள்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் 18+ கண்டென்ட் போடுவாங்க. பேர போறாரு ஓடி சார் அண்ணன் தான். வாடா திரும்பி மட்டும் பார்த்தேன். ஏதோ பண்ண போறீங்க. இப்போ நான் வரேன்.
இந்த கடப்பாறை எல்லாம் இங்கே இருக்கனால தான் நம்மளால ஈஸியாக ஏற முடியுது. இதெல்லாம் இல்லாட்டி பாருங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் இங்கிட்டு கீழே விழுந்துட வேண்டியதான். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு கம்பிலாம். ஈஸ்வரா ராமண்ணா ஒன்றும் இல்லைவா దడదడాను ఉందన్నా కొన్నారా అప్పుడు నిక్కులన్నా ఎంత ఛానల్ பட்றா கெட்டபார் நல்லா பிடிச்சிக்கா. ஏன்பா எங்களும் சேர்த்து இடம்பா கெட்டபார் நல்லா பிடிச்சிக்காரு பட்றா. భగవానే ఓ మచ్చంగి లాండవుడే ఓ ఆవత్తి రచ్చడే ఓ మంజమాల చివడే నమయ్యప్ప కట్టబడి కర్పణ స్వామియే శరణయ్యప్ప 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 வீரா விலாக்ஸ்மா இருப்பா பொறுமைப்பா காய் பூச்சி வரமா அப்படியே நில்லு. வரியா கால் பார்த்து ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க படிக்கட்டும். இது ஓரளவு ஈஸியா இருக்கு, சேஃபா இருக்கு ஏறதுக்கு. இது வழியா தான் ஏறணும். நான் கை காட்டுறேன்னா அதுக்கு நேராக ஒரு லைன் மாதிரி தெரியுது பாருங்க. ஸோ அது வழியாக தான் வந்தோம். அது வரைக்கும் ஆட்டோவில் வந்துட்டோம். அங்கேருந்து அப்படியே இந்த காட்டுக்குள்ளே குடி இந்த அங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் தெரியுதா, அது வழியாக அப்படியே வந்து திரும்ப இங்கிட்ட இருந்து இது வழியாக வந்து கடப்பாவை பாதை இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ கீழே இருந்து ஆட்கள் மேலே எழுதி வராங்க பாருங்க. வந்துட்டு இப்போ அப்படியே மேலே ஏற வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா மேலே சிவனை போய் பார்த்துடலாம். இந்த கடப்பாதை எல்லாம் இப்போ வந்து அடித்தது தான். இது இல்லாதப்போ இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க.
இந்த இடத்த பார்த்தாலே தெரியுது, அங்கங்கே கல் வந்து வெட்டி வச்சுருக்காங்க. ஸோ மொத வந்தவங்க இந்த கல்லை வெட்டி வெட்டி பாதையை உண்டாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ உள்ள ஆட்கள்லாம் வந்து இந்த கடப்பாறையை போட்டு வச்சுருக்காங்க. இது அடிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள். ஒவ்வொரு கம்பியும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக உள்ள ஆழமாக அடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலி we are half away. ஒரு 90% டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 10% தான். கோயில் அங்கே வந்துடுச்சு, கொஞ்சம் தூரம் தான். இன்னும் சருன்னு ஏறணும்னா அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில் மேலே ஏறி முடிச்சிடலாம். இவ்வளோ இடத்த விட்டுட்டு எங்கே வந்து ஒய்யாரமாக உட்காந்துருக்காரு பாருங்க, 7 இந்த இடம் அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க. அப்படிங்கிற ஒரு தூக்கத்தை போட்டால் செம்மையாக இருக்கும். ஏசி ரூமில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, அவ்வளோ சில்லுன்னு. ஓம் நமச்சிவாய. இது வந்து ரிட்டர்ன் போகிற பாதை, இறங்குமொழி. ஏன்னா இப்போது வந்த பாதை வந்து கூட்ட சமயத்தில் இறங்குறப்போ ரொம்ப கஷ்டமாயிடும். ஃப்ரீயாக இருக்கப்போ பிரச்சனை இல்லை, பட் கூட்ட சமயத்தில் இறங்குறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காகின்றதுனால இறங்குறதுக்கு தனியாக ஒரு பாதை போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு இங்கே சில்லுன்னு காற்றடிக்கிறது தான் ஒத்தே. பேக்ரவுண்டில் பாருங்க, அந்த சராஸ்திரமும் சிவனின் காலடின்றதுக்காக தான் மேலே போய் உட்காந்துருக்காப்புல. ஸோ இது வந்து ரிட்டன் வந்து இறங்குறதுக்கான பாதை. போகிறப்ப இந்த வழியாக தான் போகணும் போல. போங்க. இறங்கலாம்டா பைத்தியமே. நம்ம டீம் கிடையாது. அவன் வயசு வந்துச்சா ஏன் ப்ரோ பிடிச்சியாருல? என் காலுக்கு இது ரொம்ப சின்னதா இருக்கு. நீங்க ஒழிக்க விட்டுருமோ பயம். ஆமலை போதை வட்டையா? சரி. வீரா விளாக்ஸ்ண்ணா. வீரா விளாக்ஸ் வீடியோ வர மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 10 வீடியோ கிடக்கு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. சாப்பாடு அமைச்சு பாத்துக்கோப்பா. அப்படியே அதுலயே வச்சிடறா. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு மேலே கோயிலுக்கு வந்தாச்சு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணன் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீரா விளாக்ஸ். வீரா விளாக்ஸ்.
ஓகே சார் பார்ப்போம். நன்றி நாமே சொன்ன மாதிரி சாமி சார். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் until then டாடா பை பை. திஸ் இஸ் யுவர் வீரா vlogs.